இப்படிப்பட்ட தகப்பன்களாக நாம் நிக்கிறோமா? குறைஞ்சபட்சம் எங்க பிள்ளைகளை பள்ளி கூட்டி வந்தோமா? கையை பிடிச்சு கூட்டி வந்து உட்கார்ந்தோமா? பாப்பா இப்படி இல்ல தொழுறது, இப்படிதான் சொல்லி கொடுத்தோமா? பயான் நிகழ்ச்சி தவறக்கூடாதுன்னு சொன்னோமா? நான் முன்மாதிரியா போய் உட்கார்ந்தோமா? எல்லா வீட்டையும் தட்டி பார்த்தால் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர பாட்டு கேட்குது, டிவி போகுது, படம் போகுது, எல்லா இப்ளீஸ் கூத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஜென்னா மண்டே இருந்தா இந்த அசிங்கத்தை பார்க்கறதுக்கு அலோட் பண்ணுவோமா? நாம பார்ப்போமா? நமக்கு ஏதோ வாழ்ந்துட்டு போகணும், ஏதோ வாழ்ந்துட்டு போகணும். இதுல எவனாவது நடிச்சாண்டா அது அசிங்கமா ஏதோ நான் பார்த்துட்டு போகணும், பொழுதுபோக்கு. இப்படியே போறோமே. அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு உங்க புள்ளைக்கு வழிகாட்டினீங்களான்னு கேட்டா, நீங்க நிக்க உங்க புள்ள நரகத்துக்கு போனா, அவர் ஜன்னால நிக்க நீங்க நரகத்துக்கு போனா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி உட்கார்ந்து அப்படி நடக்காத நினைக்கிறீங்களா? ஒருவர் இதை ஆயத்து ஓதிட்டே அழுவார். என்ன, ஒரு பகுதி ஜன்னாவுல, ஒரு பகுதி நரகத்துல, ஒரு பகுதி சொர்க்கத்துல. அப்ப அந்த அளவுக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு நாம் வழி நடத்துறோம் என்பதை சிந்திக்கணும். நீங்க அதுக்கு சொல்றேன். அதனால ஒரு தாயின் தகப்பனும் நாங்க ஆயிட்டோம் என்றா நாங்க பொறுப்புதாரிகள். எங்க பொறுப்பு பத்தி மறுபடியும் விசாரிப்பான். என்ன மைக் போட்டா நல்லா கேட்க மாட்டான், இது என்ன சவுண்ட் சிஸ்டம் போட்டு, என்ன என்ன போன் இரு, எத்தனை என்ன கேமரா இரு, எவ்வளவு பிக்சல் கேட்பானா? ஒன்று கேட்பான், உன் பிள்ளைய தொலை சொன்னியா? உன் பிள்ளைக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தீங்களா? அவரு குருவான கற்றுக் கொடுத்தீங்களா? தீனை சொல்லி கொடுத்தீர்களா? சுக்குர் செய்ய சொல்லி கொடுத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்தீங்களா? இதை கேட்பான். இதை செய்து விட்டோமா அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறோமா? மண்ணை அள்ளி வாரி போடுகிறோமா அவர்கள் முகத்துல? நாமும் ஆராத்துல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதே ஆராத்தை காட்டி கொடுத்தா நம்ம ஜன்னாவை நோக்கி போற பயணமா இது? இது ஜஹன்னத்தை நோக்கி போற பயணம் மாதிரி இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் சொல்லுகிறேன், அன்பாண்டவர்களே, நம்ம எல்லாரும் டேஞ்சரான சில கொஸ்டின்களுக்கு அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் நிப்பாட்டி கேட்கிற நேரம் நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். நமக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லாது, எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்னு சொல்லாது. குழந்தை பெத்தெடுக்க தெரியுமெண்டா, சாப்பிட தெரியுமெண்டா, வாழ தெரியுமெண்டா, ஏன் தெரியாது?